Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான sample papers பார்க்க போறோம். First question பாருங்க. The largest number which divides 70 and 125 leaving the remainder 5 and 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அது 70 டிவைட் பண்ணும்போது 5 ரிமைண்டர் வரணும். 125 டிவைட் பண்ணும்போது 8 ரிமைண்டர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்பவுமே இந்த ரிமைண்டர்னு கொடுக்குறாங்களா அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 70 டிவைட் பண்ணும்போது 5 ரிமைண்டர்னா மைனஸ் பண்ணா அப்போ 65. இது மாதிரி 125ல இருந்து 8 வந்து ரிமைண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 117 கிடைக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து 65ஐயும் 117ஐயும் டிவைட் பண்ணுற நம்பர் யாருன்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றதான் அதோட அர்த்தம். அப்போ நம்ம 65க்கும் 117க்கும் தான் HCF கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே வந்து 13 டேபிள்ஸில் வரும். இது பாருங்க 13 5s are 9s are கிடைக்கும் நமக்கு. இப்போ 9க்கும் 7க்கும் எந்த காமன் டேபிள்ஸும் இல்லாதனால இதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம். அப்போ நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் HCF வந்து 13 தான். அப்போ 13 தான் 65ஐயும் 117ஐயும் எக்ஸாக்ட் நம்பரில் டிவைட் பண்ணிடும். அப்போ வந்து 70 டிவைட் பண்ணும்போது 5 ரிமைண்டரும் 125 டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக 8 ரிமைண்டரும் கொடுக்கும். அப்போ HCF 13 உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். LCM of the given number x and y where y is a multiple of x is given by what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஹிண்ட் என்னன்னா y is a multiple of xன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஈஸியாக எப்படி தெரியுமா யோசிக்கலாம். இப்போ எக்ஸ் ஒய்னு ரெண்டு நம்பர் இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதில் ஒய் வந்து எக்ஸோட மல்டிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எக்ஸாக இருந்தால் இது ஒரு 2xஆவோ 3xஆவோ 4xஆவோ இருந்திருக்கும் அப்படின்றதான் அதோட அர்த்தம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ எக்ஸுக்கு எக்ஸ் காமனாக இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எல்சிஎம்க்கு நம்ம 2 தானே எடுப்போம். அப்போ 2x தான் என்னோட எல்சிஎம். 2x அப்படின்றது யார்? என்னோட ஒய். அப்போ ஒய் தான் என்னோட எல்சிஎம்னு 100% சொல்லிடலாம். எல்சிஎம் வந்து ஒய் தான். இல்லை மேம் இது எனக்கு சரியாக புரியலன்னா இந்த மாதிரி யோசிங்க. இப்போ எக்ஸ் ஒய்னு ரெண்டு நம்பர் இருக்குது. எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு நம்பர் இருக்கா. இதில் ஒய் வந்து மல்டிபிள் ஆஃப் எக்ஸாக இருக்கணும்னா சப்போஸ் இப்போ எக்ஸ் வந்து 5 அப்படின்னா ஒய் வந்து 5ஓட மல்டிபிள் இப்போ 10ன்னு வச்சுக்கலாம். இல்லை 15 20 என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் அப்படின்னும் போது நமக்கு 10 வரும். ஹெச்சிஎஃப்னு பார்க்கும்போது நமக்கு 5 கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த 10ன்றது யார்? ஒய் தானே. அப்போ ஒய் தான் நம்மளோட எல்சிஎம். எல்சிஎம் வந்து ஒய்ன்றதான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. The LCM of the two number is 2400. Which of the following cannot be their HCF அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற எந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம்னு அவங்க கொடுக்கல. ஆனால் எல்சிஎமோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பர் நமக்கு தெரியாது. அப்போ உங்களோட ஹெச்எஃப் வந்து கீழே இருக்க நம்பரில் எந்த நம்பராக இருக்க முடியாதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு தானே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எல்சிஎம். அதாவது ஹெச்சிஎஃபோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக எல்சிஎம்மை டிவைட் பண்ணும். அதுதான் பேசிக். இப்போ 2400 அப்படின்ற நம்பரை வந்து 300ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 300ஆல் டிவைட் பண்ணால் டிவைட் பண்ண முடியுது. இது வந்து 8s are அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2400 400ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2 0க்கு 2 0 கட் ஆகிடுச்சு. 1s are 6s are இதுவும் கட் பண்ணுது. அப்போ இதுவும் ஹெச்எஃபாக இருக்கலாம். இப்போ 2400 500ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 0க்கு 2 0 கட் ஆகிடும். 24 5 டேபிளில் வராது இல்லையா. அப்போ கண்டிப்பாக 500 தான் அதோட ஹெச்சிஎஃபாக இருக்க முடியாது. விச் cannot be the HCF. 600 டிவைட் பண்ணால் கண்டிப்பாக டிவைட் ஆகிடுது. அப்போ 500 மட்டும் தான் டிவைட் பண்ணல. அப்போ அதுதான் ஹெச்சிஎஃபாக இருக்க பாசிபிள் இல்லை. குவாட்ரட்டிக் பாலினாமியல் zeros are -3 and 4 is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் எழுதுங்க. அதோட ஜீரோஸ் வந்து -3ம் 4ஆகவும் இருக்கணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். குவாட்ரட்டிக் பாலினாமியல் எழுதணும்னா உங்களோட பேசிக் வந்து x² - சம் ஆஃப் த ஜீரோஸ் போட்டு எக்ஸ் போடணும் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னு எழுதுனா இதான் நம்மளோட குவாட்ரட்டிக் பாலினாமியல். இதில் ஜீரோஸ்ன்னு கொடுத்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தான் சம் ஆஃப் த ஜீரோஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸையும் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ஜீரோஸ்னா இந்த ரெண்டு ஜீரோஸையும் ஆட் பண்ணணும். அதாவது -3யும் +4ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு 1 கிடைக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்னா அவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ -12 அப்படின்னு கிடைக்குது. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x² - சம் ஆஃப் த ஜீரோஸ்க்கு 1 கிடைச்சிது. ஸோ 1x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்க்கு வந்து -12 கிடைச்சிது. ஸோ -12. அப்போ x² - 1x -12 அப்படின்றது நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஆனால் இந்த ஆப்ஷனே இங்கே இல்லையே மேம். ஆமாம் இந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. அப்போ அதை எப்படி யோசிக்கணும்னு பாருங்கள். ஒன்று சிம்பிள் மாற்றிருந்தால் எல்லாருக்கும் சிம்பிள் மாற்றிருக்கணும். நம்மளோட ஆன்சரில் பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ரெண்டு பேருக்கும் மைனஸ் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். சி ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்றது இது கூட ஏதாவது ஒரு நம்பர் அதாவது ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிபிள் பண்ணாலும் அதோட பாலினாமியலோட வேல்யூ மாறாது. ஏன்னா நம்ம ஒரு கிராஃபில் கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷனை ட்ரா பண்ணும்போது அதே ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டு ட்ரா பண்ணாலும் அது அதே இடத்துல தான் ட்ரா ஆகும். அதனால இந்த கே வந்து கேன் பி எனி நம்பர்.
இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1/2 ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. கேக்கு பதிலாக 1/2 எடுத்திருக்காங்க. அப்போ இது டிவைடட் பை 2, இது டிவைடட் பை 2, இது டிவைடட் பை 2 பண்ணியிருந்தா இங்கே 6ன்னு கிடச்சிருக்கும். அதுதான் அவங்க இங்கே எழுதியிருக்காங்க. x²/2 x/2 - 6 அப்படின்னு. இதில் சிம்பிள் மாறி வந்த ஆன்சரை கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அது கண்டிப்பாக ஒரு ராங் ஆன்சர் தான். சப்போஸ் இதே மாதிரி ஆன்சரில் இன்னொரு ஆப்ஷன் பாசிபிள் அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச் அப்படின்னா எல்லாரையும் -1ஆல் மல்டிபிள் பண்ணி -x² + 1x + 12 அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஆனால் இதே மாதிரி ஆப்ஷன் நம்ம கிட்ட இல்லை பாருங்க. முதல் மட்டும் மைனஸ், அடுத்து 2 பேர் ப்ளஸ் வந்தால் கரெக்ட் தான். ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாததுனால வேற ஏதாவது மல்டிபிள் டிவைட் ஆயிருக்குன்னு நம்ம யோசிச்சிருக்கணும். அடுத்த 5th கொஸ்டின் பார்க்கலாம். if the zeros of the quadratic polynomial are 2, 1, - 3 then இந்த வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ax² + bx + c அப்படின்னு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா சம் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்றது -b/aக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்றது வந்து c/aக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நம்மளோட பேசிக். இப்போ நம்மளோட கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. x², இதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லாததுனால 1ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு பக்கத்தில் a + 1ன்னு இருக்குது. சியோட பிளேஸில் bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சம் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் த ஜீரோஸ் ஈக்குவல் டு இங்கே 2 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2வும் -3யும். அப்போ 2 -3 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் தான் ஆகும். அப்போ -1 அப்படின்னு கிடைக்குது. இந்த -1ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -b/aக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ மைனஸ் போட்டு b யாரிங்க a + 1. அப்போ a + 1 டிவைடட் பை a வந்து இங்கே 1 தான். ஸோ அதை டினாமினேட்டரில் 1 எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. அப்போ இதுதான் நம்மளோட கண்டென்ட். இதில் இருந்து தான் நம்ம ஏவை கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் 1 அங்கே போனாலும் மல்டிபிள் தான் ஆகும். அப்போ -1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a + 1ன்னு இருக்குது. ரெண்டு பக்கமும் மைனஸ் சைன் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். இந்த +1 அந்த பக்கம் வந்தால் -1 ஆகும். அப்போ a = 1 - 1 0. a = 0ன்னு இருக்கிற ஆப்ஷன் 1 தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் எக்ஸாமில் 2 ஆப்ஷனில் கூட a = 0ன்னு இருக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராடக்ட்டை தான் வெரிஃபை பண்ணணும். ப்ராடக்ட் அப்படின்னா இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணணும். 2 × -3 மல்டிபிள் பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கிடச்சிரும். c/a தான் நம்மளோட வேல்யூ. cன்றது இந்த ஈக்குவேஷனில் இருக்குது. c யார் இந்த b/a. a வந்து 1 தானே. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் -6 கிடைக்குது. b = -6 தான் இங்கே கரெக்டாக கிடைச்சிருக்கு பாருங்க. டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. given that 1 0 of the cubic polynomial is 0, the product of other two zeros என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு cubic polynomial இருந்தது அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா அவங்க 3 பேர் அவங்களோட ஜீரோஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 கண்டிஷனும் அவங்க புக்கில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரிலேட்டட் போர்ஷன் கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் கூட. ஆல்ஃபா + பீட்டா + காமா பண்ணால் -b/a கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபாவை ஆட் பண்ணால் c/a. ஆல்ஃபா பீட்டா காமா 3 பேரையும் மல்டிபிள் பண்ணால் -d/a வரும். இதுதான் பேசிக் ரூல். இதில் 1 0 ஆஃப் த கியூபிக் பாலினாமியல் வந்து 0வாக இருந்தால், அதாவது ஆல்ஃபா வந்து 0வாக இருந்தால் ப்ராடக்ட் ஆஃப் அதர் டூ ஜீரோஸை கண்டுபிடிங்க. அதாவது பீட்டா இன்ட்டு காமாவுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 ரூலில் எந்த ரூல் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் ஆல்ஃபாக்கு 0 போட்டால் நமக்கு பீட்டா + காமா தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது பீட்டா காமா, ஏன்னா ப்ராடக்ட் தானே கேட்டாங்க. அப்போ இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இதில் பாருங்கள், ஆல்ஃபாக்கு பதிலாக 0 போடலாம். இப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த ரூல் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன் இதை அப்ளை பண்ணக்கூடாதுன்னா இதில் ஆல்ஃபாக்கு 0 போட்டிங்கன்னா 0 × anything இது மொத்தமாக 0 ஆகிடும். அதனால இந்த ரூல் அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ டெஃபினட்டாக இதான் அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக 0 போட்டால் 0 × பீட்டா 0 ஆகிடும். ப்ளஸ் இந்த பீட்டா காமா அங்கே அப்படியே இருக்கும். ஏன்னா பீட்டா காமா நமக்கு வேல்யூ தெரியாது. இதில் காமா இன்ட்டு ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் என்னது c/a. பீட்டா காமாவோட வேல்யூ c/a தான். c/a நம்மளோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் செலக்ட் பண்ணணும். இதில் பாருங்க கடைசி கொஸ்டினில் 7th கொஸ்டின். the pair of equation y = 0 and y = -7 has one solution, many solution, no solution அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளோட கிராஃப் ஷீட்னு வச்சுக்கலாம். இது நம்மளோட x ஆக்சிஸ், இது நம்மளோட y ஆக்சிஸ். y = 0வை ட்ரா பண்ணுங்கன்னா எங்கே ட்ரா பண்ணுவீங்க? x ஆக்சிஸில் தான் ட்ரா பண்ணும். ஏன்னா அதுதான் நம்மளோட y = 0ன்ற லைன். x ஆக்சிஸோட ஈக்குவேஷன் தான் ஆக்சுவலாக y = 0. y = -7 ட்ரா பண்ணுங்க அப்படின்னா y ஆக்சிஸில் -7 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த -7 வழியாக ஒரு லைன் போட்டோன்னா அதுதான் y = -7 அப்படின்ற லைன். இந்த 2 லைனும் டெஃபினட்டாக பேரலல் லைன்ஸ் தான். அவங்க 2 பேரும் என்றைக்கும் மீட் பண்ண மாட்டாங்க. மீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ பேரலல் லைன் நோ சொல்யூஷன் அப்படின்றது தான் இதோட சரியான ஆன்சர். இங்கே பாருங்கள், நோ சொல்யூஷன் அப்படின்ற டி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.